தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த 4ஆம் நாள் ஜெபத்திற்கு உடைய சமூகத்திற்கு கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏனென்றால் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்தின் மதகுகள், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. எனக்காய் திறக்கப்பட்ட அந்த ஊற்று, எனக்காய் திறக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் மதகுகள் எல்லாம் இன்று ஏதோ ஒரு சத்துரு எனக்கு முன்பாக நின்று, அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒருவன் நின்று அதை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி எனக்கு தடையாக நிற்கிறதை நாம் நன்றாக அறிகிறோம். நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம், தாவீது ஏலா பள்ளத்தாக்கில் இருந்த பொழுது தாவீதுக்கு முன்பாக கர்த்தர் தேசத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கு தேசத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இஸ்ரவேல் நீ ராஜாவாய் இருப்பாய், நீ இஸ்ரவேலை நீ ஆளுகை செய்வாய் என்று வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தின் மேல் என் ஆளுகையை விட என் சத்துருவின் ஆளுகையின் சத்தம் அதிகமாக இருக்கிறதை அங்கே ஸ்தோத்திரம் தாவீது பார்த்தாரு. தாவீது பார்த்துட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நான் சுதந்திரிப்பதற்கு, எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தாவீது யாருடைய துணையும் தேடலை. தாவீது தேடின ஒரே ஒரு துணை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் முன் வைத்தார். அதுபோல இன்றைக்கு சோதரி, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, நான் சுதந்திரிக்க கூடாது என்று சொல்லி, நான் அதன் மேல் உரிமை எடுக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு எனக்கு முன்பாக நின்று கொண்டு சில ஸ்தோத்திரம் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு சில விதமான பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா காரியத்தின் மேலும் ஜெயம் எடுப்பதற்கு நான் ஸ்தோத்திர இராணுவத்தின் உதவியவோ, ராஜாவின் உதவியவோ, அல்லது ஸ்தோத்திர உடன் இருக்கக்கூடிய படை வீரர்களின் உதவியையோ அல்ல, நான் தெய்வத்தின் உதவியை மட்டும்தான் தேடணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய உதவி வேணும்பா, எனக்கு உம்முடைய உதவி வேணும் ஆண்டவரே. எஸ், இந்த 4ஆவது நாள் ஆண்டவரே சில விஷயங்களை முறியடிப்பதற்கு, சில விஷயங்களை முறியடிப்பதற்கு நான் அமைதியாக இருக்கிறவனாக அல்ல, நான் மேற்கொள்ளுகிறவனாக இஸ்ரவேலின் தேவனுடைய ஆண்டவரே இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால நான் முறியடிக்கணும். என் எல்லைக்குள் இருக்கிறதான என்னுடைய சத்துருக்களை நான் முறியடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. கேளுங்க தேவ சமூகத்தில், எனக்கு சுதந்திரமாய் கொடுத்ததின் மேல் இன்னொருவருடைய ஆளுகை நிற்குதுப்பா. எனக்கு வாக்கு தத்தமாக கொடுத்தீங்க, எனக்கு சுதந்திரமாக கொடுத்தீங்க, அதன் எல்லையில் இன்னொருவன் கால் வைத்து இது எனக்குரியது, இது எனக்குரியது, இது உனக்குரியது அல்ல என்று சொல்லி ஆண்டவரை உரிமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க, நான் முறியடிக்க எனக்கு பலன் தாங்க, நான் மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு தாவீது கேட்டது போல இன்றைக்கு என் வாக்கு தத்தத்தின் மேல யாருடைய ஆளுகை இருக்கிறது? என் ஆளுகை இருக்கிறதா? இல்லை எனக்கு மேல ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு சத்துரு, ஏதோ ஒரு காரியம், இல்லை ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுகிறதா? எதுவாகினும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் அதை மேற்கொள்ள என் வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்து கொள்ள, என் வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்து கொள்ள தடையாய் இருக்கிற கோலியாத்தை போன்ற சில காரியங்களை முறியடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேணும்பா, உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேணும்பா, உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேணும்பா. எஸ் ஜீசஸ் ரிபாலா ஷாகடா கந்தரா நமனா, சில மேல் அப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டாகட்டும்பா. மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் மேல் அபிஷேகம் உண்டாகட்டும்பா. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவங்க மேல அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும்பா. தாவீது மேல அன்றைக்கு ஏலா பள்ளத்தாக்குல கர்த்தர் ஊற்றின அந்த உன்னத அபிஷேகம், அந்த உன்னத அபிஷேகம், சுதந்திரிக்கிற அபிஷேகம், மேற்கொள்ளுகிற அபிஷேகம், முறியடிக்கிற அபிஷேகம், துரத்தப்படுகிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால இந்த 4ஆம் நாள் எங்கள் சபையின் மேல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற யாவர் மேலும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே சில காரியங்களை முறியடிக்கட்டும்பா. பயந்து போனவர்களை அல்ல, ஆண்டு நிமிர்ந்து நிற்கிறவர்களாய், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே கூனி நிற்கிறவர்களை அல்ல, வாக்கு தத்தத்துக்கு முன்பாக
கூனி குறுகி நிற்கிறவர்களை அல்ல, நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இது என் தேசம், இது என் பட்டணம், இது என் வாக்குத்தத்தம், இது என் குடும்பம், இது எனக்குரியது என்று நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ரிபல ஷகடக தகரபட கதர நமன ஹந்தர பௌதரபா. இந்த 4வது நாள்ல ஆண்டு நிமிர்ந்து நிற்கிற அபிஷேகம் உண்டாகட்டும், மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உண்டாகட்டும், ஆண்டு துரத்தி போகிற அபிஷேகம் உண்டாகட்டும், வாக்கு தத்தத்தை துரத்துகிற அபிஷேகம் உண்டாகட்டும். ஆண்டு வாக்கு தத்தத்தின் மேல் ஆளுகை செய்யக்கூடியதான நபர்களை துரத்துகிற அபிஷேகம் உண்டாகட்டும். ரிபல சந்தன பௌத ரீகாந்தர படகந்தர படகதர படகதர நமன. ஆவியானவருடைய கிருபை தாவீதின் மேல அசைவாடியது போல, தாவீதோடு உலாவியது போல சபையோடு கர்த்தர் உலாவுவீராக, குடும்பங்களோடு கர்த்தர் உலாவுவீராக, ஆவியானவர் உலாவுவீராக. சுதந்திரித்துக் கொள்ளட்டும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும், இயேசுவின் நாமத்தினால. இந்த தேசம் உனக்குரியது, இதன் மேல் ஆளுகை செய்ய எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்ல. கர்த்தர் இந்த தேசத்தை உன் பேரில் வைத்திருக்கிறபடியினால் இந்த தேசம் உனக்குரியது. ஆண்டவரே, நிற்கிற அனைவரையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம் தாவீதின் மேல் விழுந்தது போல இன்றைக்கு சில வாக்கு தத்தங்களின் எல்லைகளின் மேல நின்று கொண்டிருக்கிற கோலியாத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் முறியடிக்கப்படுவார்களாக. அவர்கள் ஆண்டு கீழே விழ தள்ள பண்ணுவீராக. கோலியாத்தை கீழே விழ தள்ள பண்ணினவர் இன்றைக்கு வாக்கு தத்தத்தின் எல்லைகள் மேல் நின்று கொண்டு பயமுறுத்துகிறதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கீழே தள்ளப்படுவதாக. ஓ ரந்தர நமன சந்தன பௌதர படகதர நமன. ஆண்டவரே பா, எல்லையின் மேல் நின்ற கோலியாத்தின் மேல் தாவீது நின்றது போல வேதம் சொல்லுகிறது. கோலியாத்தின் சரீரத்தின் மேலே ஏறி தாவீது நின்றாரு. அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டியது போல என்னை பயமுறுத்தியவன் மேல் என் கால் நிற்கட்டும்பா. என் வாக்கு தத்தத்தின் எல்லையில் கால் வைத்து இது உனக்குரியது இல்லைன்னு சொன்னால அவனுடைய சரீரத்தின் மேல் என் கால் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. என் கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. என் கால் ஊன்றி நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. எனக்கு முன்பாக நில் என்று சொன்னான் அல்லவா, அவன் மேல் ஏறி அவன் மேல் என் கால் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. எஸ் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு முன்பாக நின்னு பாருன்னு சொன்னாங்க. முன்பாக கர்த்தாவே, அவர்களுக்கு முன்பாக அல்ல, அவர்களுக்கு மேலே ஏறி நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. முது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 4ஆம் நாள் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் வைப்பீராக. தாவீது கோலியாத்தின் மேல் ஏறி அந்த ஆளுகையை முறியடித்து அந்த 7 பள்ளத்தாக்கின் அதிபதியாய் மாறியது போல சில பள்ளத்தாக்கின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் மேல் தேவ பிள்ளைகள் ஆதிக்கம் செலுத்த அதிபதியாய் மாற்றுவீராக. அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பேன் வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தாவே, அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பீராக. முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு சில ஆதிக்கத்தின் மேல் நம்முடைய ஆதிக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்த போற கிருபையினால கரங்களத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 4ஆம் நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் இருந்து உங்களை இன்னும் இந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக பெற்றுக்கொள்வதற்கு நேராக நடத்துவதாகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஆமென். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஸ்தோத்திரம், இரவு முழுவதும் பிரசங்கம் பண்ணலான்னு தோணுது. உங்களுக்கு எப்படி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறப்ப இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை நான் முடிப்பேனான்னு கேட்டால் நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அதனால தான் இரவு முழுவதும் பேசாமல் பிரசங்கம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. கர்த்தர் நல்லவர். நடத்துவார் என்றால் நிச்சயம் நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாக நேற்றைய தினத்தில் வாசித்த அதே வேத பகுதியை இன்றைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:17. எனக்கும் பூமியினுள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்திலும் ஆவியானவருடைய வார்த்தை எங்கள் மேல் விழட்டும்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. உம்முடைய சபையின் மீது, உம்முடையவர்கள் மீது உம்முடைய வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாகன்னு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த பிரசங்க நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வார்த்தையும் அதன் வல்லமையும் அதன் அதிகாரமும் உம்முடையதல்லவா? உம்முடையதை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? இது எனக்கும் எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவர். இந்த வேதாகமத்தின் முழு சரித்திரங்களையும் முழு ஆகமங்களையும் வாசித்தால் எல்லா இடங்களிலும் அடையாளம் இல்லாத நிறைவேறுதல் என்பது எதுவுமே இருக்காது. அடையாளம் என்பது எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். வாக்கு தத்தத்துக்கு அடையாளம் இருக்கு, எச்சரிப்புக்கு அடையாளம் இருக்கு, ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் இருக்கு, தெய்வீக சுகத்திற்கு அடையாளம் இருக்கு, தெய்வீக வல்லமை வெளிப்படுவதற்கு அடையாளம் இருக்கு, தெய்வீக விடுதலை, சிறையிருப்பில் அல்லது பல பாவ காரியத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அடையாளம் இருக்கு. இப்படி எல்லா இடத்திலும் சில அடையாளங்கள் இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அடையாளம் என்னன்னா, இது தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அடையாளம். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது, பேசி முடிக்கும் பொழுது, அதுக்கு ஒரு அடையாளமாய் சில காரியத்தை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு சில இடங்களையோ ஒரு பொருளையோ ஒரு நிலத்தையோ வாங்கணும் விற்கணும்னா அதுக்கு அடையாளமாக அட்வான்ஸ்ங்கிற ஒரு தொகை என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு கொடுக்குறோம். அந்த அட்வான்ஸ் தொகை எதுக்கு? இது எனக்குரியது என்பதற்கான அடையாளம். அல்லது பத்திரம் எழுதுவோம். இந்த பத்திரத்தில் இன்னார் இடத்துலேருந்து இன்றத்த தேதியில் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ ரொக்கம் கொடுத்து இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், மீதி ரொக்கத்தை கொடுத்து நான் வாங்க போகிறேன், இன்னையிலேருந்து இது எனக்குரியது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பதிப்போம். அதுபோல இந்த உலகத்தின் மீது கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இந்த உலகத்தின் மேல் கர்த்தர் வைக்கிற அடையாளம் என்னவென்றால் ஒரு வானவில். அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மேல் வசனத்தை நாம் மீண்டும் ஒரு விசையாக நாம் வாசிக்கலாமா? 13வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 12:13, 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஸ்தோத்திரம். இங்க மீண்டும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நோவாவோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று. எதற்கென்று? நித்திய தலைமுறைக்கென்று. நோவா என்கிற ஒரு மனுஷனுக்காக மாத்திரமல்ல, நித்திய தலைமுறைக்கென்று. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை எனக்கு மாத்திரம் சொந்தமல்ல, அது என் தலைமுறைக்கு தரிசனமாய் மாறக்கூடியது. அல்லேலூயா. அநேக முறை தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக ஜெபியுங்கள்னு சொல்றதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா?
நான் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருப்பதற்காக அல்ல. ஒரு வார்த்தை வரும் என்றால் அந்த ஒரு வார்த்தை என் தலைமுறைகளை என்ன பண்ணும்? வழி நடத்தும். அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை ஈசாக்குக்கு நிறைவேறியது. அந்த வார்த்தை யாக்கோபுக்கு நிறைவேறியது. அந்த வார்த்தை 12 கோத்திர பிதாக்களுக்கு நிறைவேறியது. அந்த வார்த்தை கோத்திர பிதாக்களை தாண்டி நியாயாதிபதிகள் நாட்கள் நிறைவேறியது. பின்பது ராஜாக்கள் காலத்துல, பின்பு மீண்டும் அது தானியேல் அந்த சிறையிருப்பு காலத்துக்குள்ள மீண்டும் ஒரு சுழற்சியாக அது என்ன பண்ணுது? இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் நின்று பேசி கொண்டிருக்கிறது. அப்ப நாம் ஒரு வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது சும்மா ஏதோ ஒரு ஜெப குறிப்புக்கான ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. இல்லை, எனக்கு ஒரு தொடர் போராட்டம் இருக்கு, எனக்கு ஒரு தொடர் பலவீனம் இருக்கு, எனக்கு ஒரு சொல்ல முடியாத சில சிக்கல்களுக்குள்ள நான் சிக்கி இருக்கிறேன், அதிலிருந்து நான் வெளிவருவதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக தான் இந்த கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார் நம்ம நினைச்சா அது நம்முடையதான அறியாமை. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே எப்படி வெளிப்படும் என்றால் அது நித்திய தலைமுறைக்கு, அது தலைமுறைக்கென்று தரிசனத்தை வழி வகுக்கக்கூடியதான வாக்கு தத்தமாக மாறுகிறது. இங்க அதே வார்த்தையை மறுபடியும் இங்க நம்ம வாசிக்கிறேன், கேளுங்க. நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. அப்ப ஸ்தோத்திரம், நோவாவுக்கு மாத்திரமல்ல, காம் சேம் யாபேத்துக்கு மாத்திரமல்ல, அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி நித்திய தலைமுறைக்கென்று கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் 13வது வசனத்துல, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இப்ப கர்த்தர் வைத்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு வில். சொல்லணும், இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வானவில். அல்லேலூயா. கர்த்தர் மேகத்தின் மேல் ஒரு வானவில்லை வைக்கிறார். வானவில்லை எதற்கு வைக்கிறார் என்றால் ஒரு அடையாளத்திற்கென்று. என்ன அடையாளம்? என்ன அடையாளம் என்றால், நோவாவே, உன் காலத்தில் நடந்த ஜலப்பிரவாகத்தை போல இனி இந்த உலகத்தில் நான் ஜலத்தினால் ஜனங்களையோ மிருக ஜீவன்களையோ எந்த ஒரு ஜீவ பிராணிகளையோ நான் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் இந்த அடையாளத்தை கொடுத்துட்டார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். இந்த வானவில உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க எத்தனை முறை பார்த்துருக்கீங்க? பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்த வானவில கர்த்தர் எப்போ உருவாக்குனாரு? நோவா காலத்துல வில்லை வைத்தார். ஆதாம் காலத்துல கிடையாது. ஆதாமை ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பிவிட்ட காலத்தில் கிடையாது. யாருடைய காலத்தில்? நோவாவின் காலத்தில். அப்போ நோவாவின் காலத்துல தான் முதல்ல வானவில் ஒன்று என்ன பண்ணுகிறது? மேகத்தின் மேல வருகிறது. அந்த வானவில் இன்று வரைக்கும் நாம் பார்க்கிறோம். எப்போ வானவில் தோன்றும்? எப்போ வானவில் தோன்றும்? மழை வரும்போது, அதிகமான மழை பெய்யும் பொழுது. மழை பெய்யும் பொழுது சாதாரணமாக வானவில் தெரியும். அதிகமான மழை பெய்யும் பொழுது சில சமயங்களில் வானவில் என்ன பண்ணும்? தோன்றும். இப்போ இந்த வானவிலை கர்த்தர் எதற்கு அடையாளமாக வச்சிருக்கிறாரு? மரணத்தை தடுப்பதற்காக, மனுக்குலத்தின் மரணத்தை தடுப்பதற்காக அல்லது தள்ளி போடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதான அடையாளம். இப்போ ஜனங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் எத்தனையோ ஜலப்பிரவாகம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய வேளாங்கண்ணி பகுதியில், நாகப்பட்டினத்தில் கரையோரத்தில் ஒரு சுனாமி வந்தது நமக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு சில வருஷங்களுக்கு பிற்பாடு கஜா புயல் வந்து ஒரு பெரும் சேதம் ஏற்படுத்துறது நமக்கு தெரியும். எல்லோரும் அறிந்தது, ஜப்பானில் ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் ஏற்பட்டு ஒரு சுனாமி ஏற்பட்டு நிறைய மக்கள் அழிந்தது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, எப்படி இவங்களாம் அழிஞ்சாங்க? நமக்கு தோன்றி இருக்கும்,
ஏற்கனவே தான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் ஜப்பானை காலி பண்ணாரு, அப்புறம் ஏன் பல நாடுகளை காலி பண்ணாரு, தண்ணியை கொண்டு வந்து நமக்கு என்ன வரணும், வந்திருக்கணும். வேதத்தை வாசிக்கிற நல்ல தேவ மனுஷங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த கேள்வி வந்திருக்கணும். ஏன் ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க, பின்ன எதுக்கு இதை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அழிக்கலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நோவா காலத்தில் உன் காலத்தில் ஏற்பட்டது போலன்னா, நோவா காலத்தில் 8 மனுஷனை தவிர ஒரு மனுஷனும் உசுரோட இல்லை. நோவா காலத்தில் 8 மனுஷங்களை தவிர ஒரு மனுஷனும் உயிரோட இல்லை. அத்தனை பேரையும் சுரட்டி கொண்டு வந்து எங்கே வச்சாரு? பூமியின் மதகுகளை பிளந்து உள்ளே போட்டு மூடிட்டாரு. அது மாதிரி கர்த்தர் மூடினாரா? இல்லை. அப்போ ஸ்தோத்திரம். ஜப்பானாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், இல்லை பல இடங்களில் இன்றைக்கு நம்முடைய வரலாறு சொல்லுகிறது குமரி கண்டம் என்கிற ஒரு கண்டமே தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குன்னு. உண்மையாக பொய்யா வரலாறு தான் பேசணும், அது இருந்துட்டு போட்டு நமக்கு வேண்டாம். இப்படி பல நகரங்கள் பல இடங்கள் தண்ணீருக்குள்ள என்ன பண்ணுது? மூழ்கி இருக்கு. மூழ்கும் போதெல்லாம் வானவில் வெளியில் வரும். வெளியில் வரப்போ கர்த்தர் அந்த வானவிலை பார்ப்பார். வானவிலை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? நோவாவோடு ஒரு அடையாளம் நான் போட்டேன்னு. நோவாவோடு ஒரு அடையாளம் நான் போட்டேன்னு. அடையாளத்தை என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்பான தேவனோ அதை விட எரிச்சல் உள்ள தேவன் அவரை போல வேற யாரும் கிடையாது. மோசே உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை பலகையை முறித்து விட்டு மோசே தேவ சமூகத்தில் கோபத்தோடு நிற்கிறப்ப கர்த்தர் கோபப்பட்டு ஜனங்களை அழிக்க வரும் பொழுது மோசே போய் நிற்கிறார், வேண்டாம் ஆண்டவரே. அப்போ தேவன் கோபப்படுகிறவர், அதிகமான கோபம் அவருக்கும் வரும். ஆனால் அந்த கோபம் வரும் பொழுதெல்லாம் அவருக்கு எது ஞாபகத்துக்கு வருது? வானவில் ஞாபகத்துக்கு வருது. வானவில் ஞாபகத்துக்கு நிறைய மலையை பார்க்குறாரு. அந்த பக்கம் கருமேகம் சூழ்ந்துருக்கு, இந்த பக்கம் வானவில் நிற்கிது. ஏசுநாதர் பார்க்குறாரு, வானவில் வேற வந்துருச்சு, மழையை வேற பெய்ய வைக்க முடியாது, மழை இல்லாமல் இவங்களும் விவசாயம் பண்ணவும் சரி ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு நாள் என்ன பண்ணு, பேஞ்சிட்டு நீ பாட்டுக்கு போ. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடையாளம் என்பது தேவனுக்கு நினைப்பூட்டுதலின் அடையாளம். அடையாளம் என்பது தேவனுக்கு நினைவூட்டணும். ஏன் தேவனுக்கு நினைவூட்டணும்? அவர் தானே சொன்னார், அவருக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாரா? அவருக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஞாபகத்தில் வச்சிருக்கேனா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அடையாளங்கள் தான். அந்த அடையாளங்களை நான் தேவ சமூகத்தில் எத்தனை முறை நான் சொல்லுகிறேன், எத்தனை முறை அதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். ஆண்டவரே, மேகத்தின் மேல் வில் வைத்தீரே, வில்லை அடையாளத்தை போல் வைத்தீரே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்கல்ல, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை இப்படி இருக்காது. ஏன்னா நோவா கிட்ட பேசுகிறப்போ நோவா கிட்ட என்ன சொன்னார்? இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சுனாமியை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க மாட்ட, உன் தலைமுறை பார்க்காதுன்னு சொல்லி தான் வில்ல மேகத்து மேலே வச்சார். அது ஒரு வாக்கு தத்துவம். இப்போ நோவா கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க மழை பெய்யுது பாருங்க, ஒரு நாள் முழுக்க பேஞ்சிக்கிட்டு இருக்கு, இது இன்னும் 2 நாள் பேஞ்சிச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக மூழ்கிரும்னு சொல்லி சில சமயம் நோவா ஜெபம் பண்ணியிருக்கலாம். அப்போ நோவா தான் உயிரோடு வாழுகிற காலம் வரைக்கும் மழை பெய்யும் போது தானே எதை வைத்து ஜெபம் பண்ணார்னு சில ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்கன்னா இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே மழை பெய்யுது. ஏன்னா நோவா இது வரைக்கும் மழையை பார்த்ததில்ல. அவர் பார்த்த ஒரு பெரிய மழை என்னன்னா முழு உலகத்தையும் மூழ்கடிக்கிற மழையை தான் அவர் பார்த்தாரு. இப்போ அவருக்கு மழையை பார்த்தோன்னே பயம் வருது. என்னடா திடீர்னு மழை பெய்யுது, என்னடா திடீர்னு வானம் இருட்டா மாறுது, இது அன்னைக்கு நான் நடந்தது மாதிரி இன்னைக்கு நடக்குது, இது அன்னைக்கு வந்தது மாதிரி இன்னைக்கு வருது. உடனே நோவா என்ன பண்றாரு? இந்த வசனத்தை எடுத்து, ஆண்டவரே வானத்தின் மேல் வில்லை அடையாளமாய் வைத்தீரே என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வைத்து 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 ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம், எப்பெல்லாம் வாக்கு தத்தத்தின் மேல எனக்கு சோர்வு வருதோ அப்பெல்லாம் நான் அதை சொல்லி ஜெபிக்கணும்.
எனக்கு சில சமயத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றிருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லுவதற்கு முன்பாக சில சோம்பேறித்தனம் வரும். டெய்லி சொல்லணுமா அந்த வார்த்தைய? நம்முடைய சபையில கொடுக்கிற வார்த்தைய ஆராதனை முடிந்து ஒவ்வொரு தடவையும் அந்த நம்ம வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வார்த்தை எங்க மேல பலிக்கட்டும்பான்னு. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நான் தேவ சமூகத்தில் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை மறந்தால் அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையிலிருந்து மறக்கடிக்கப்படுகிறதாய் மாறுகிறது. அப்ப நான் என்னுடைய அடையாளத்தை, அதாவது நிறைவேறுவதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, என் நல்வார்த்தை நிறைவேறுவதற்கான முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து அந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டும். தொடர்ந்து தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கணும், ஞாபகப்படுத்தணும். யோசுவாவுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல, நான் மோசையோடு இருந்தது உன்னோட கூட இருப்பேன்னு நான் உனக்கு சொல்லவில்லையா? இப்ப யார் யாருக்கு ஞாபகப்படுத்துறா? கர்த்தர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அது போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை தேவ சமூகத்தில் ஜெபத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷத்தின் முதல் நாள் அநேகர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபம் பண்ணி உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லை வாங்கியிருப்பீங்க. ஜெபத்தில் ஒன்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கிருபை உள்ளவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பெற்றிருப்பீங்க. அந்த கிருபை இல்லாதவங்க வசனத்தை வாசித்து வசனம் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை வாசிக்க கிருபை இல்லாதவங்க ஒவ்வொரு வருஷமும் கார்டு என்ன பண்ணுவாங்க, சபையில் வைக்கப்படும். அந்த கார்டை பயத்தோட பக்தியோட ஜெபத்தோட அந்த வார்த்தையை நம்ம எடுத்திருப்போம். அந்த வார்த்தையை இந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாள் எத்தனை ஆச்சு? 12. போன மாதம் 30, 31 ஒரு 12 எவ்வளவு? 43. 31 12 40. இந்த 43 நாளும் அந்த வார்த்தையை தொடர்ந்து சொன்னவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஏன்? ஏன்னா சிலருக்கு அது ஞாபகத்திலே இல்லை. சிலருக்கு அது ஞாபகத்திலே இல்லை. 43 நாள் கூட இன்னும் முழுசா முடியலை. வருஷத்தின் எனக்கு நான் அந்த 1ஆம் தேதி ஆவியில நிறைஞ்சது பொய்யா? அந்த 1ஆம் தேதி முன்னாடி நான் 7 நாள் உபவாசம் போட்டது பொய்யா? 3 நாள் உபவாசம் போட்டது பொய்யா? அந்த ஒரு நாள் முழுக்க உபவாசம் போட்டு அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு 12 மணிக்கு பாஸ்ட் மட்டும் தொண்டை கிளியக்கீன்னு கத்தி வாக்குத்தத்தம் சொல்லுவாரு, அது பொய்யா? அப்போ 1ஆம் தேதி மட்டும் ஏன் அவ்வளவு பயபக்தியோட ஒரு வருஷத்தை முடித்து ஒரு வருஷத்தை துவங்க போகிறோன்ற அவ்வளவு பயபக்தியோடு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தை மறந்து போக காரணம் என்ன? பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின் மேல் எனக்கு அக்கறை இல்லை என்றால் கொடுத்தவருக்கு என்ன அக்கறை? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க அந்த வேலைக்கான கூலி என்ன பண்ணுவாங்க? கேட்டு பெற்றுக்கொள்ளுவாங்க. இன்றைக்கான வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்றைக்கான கூலி எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்ம யாருக்கிட்ட வேலைக்கு போனோமோ நமக்கு வேலை கொடுத்தவர் இந்த கூலியை நம்மளுக்கு என்ன பண்ணுறேன், நான் இத்தனை மணிக்கு நான் கொடுத்துருவேன்னுவார். ஸ்தோத்திரம். அவர் சொல்லிவிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறாங்களா இருக்கட்டும், இல்லை 10-15 இடத்துல அவருக்கு வேலை நடக்கிறவராகவே இருக்கட்டும், அவருக்கு 50 பேரில் நான் ஒரு ஆள், என்னை அவர் ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? தம்பி, வேலை முடிஞ்சு போகிறப்ப மறக்காமல் உங்கள் கூலியை வாங்கிட்டு போங்க. இப்போ கூலியை கேட்டு வாங்குறது யாருடைய பொறுப்பு? சொன்னவன் வந்து வீடு தேடி கொடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் பணம் வீட்டுக்கு வருமா? நம்ம என்ன பண்ணுவோம்? வேலையை முடித்து அந்த வேலை கொடுத்த அந்த மனுஷன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு நேராக போய், அண்ணே இன்னைக்கான வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு, இத்தனை வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளவு பேசணும், எனக்கான பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஜோபில் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? கால் வைப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில்
ஏன் கேட்டு வாங்க முடியல? தரமாட்டாரா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் தான் வாக்குத்தத்தம் இருக்கு. அவருக்கு என்ன ஆசைன்னா கொடுக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தான் கொடுக்கணுன்ற ஆசை. கூரையை பிச்சுட்டு யார் தான் வருவா? வியாதியஸ்தன் தான் வருவான். ஞாபகம் இருக்கா? மார்க்கு சுவிசேஷத்தில் நடக்க முடியாத ஒருத்தனை 4 பேர் பாடையில் தூக்கிட்டு வந்து கூரையை பிரித்து கீழே இறக்குனாங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு கொடுக்கணும், கூரையை பிச்சு வியாதியஸ்தன் தாண்டா வீட்டுக்குள்ளே வருவான்னு யாராவது சொல்லி புரிய வைங்க சில பேருக்கு. அல்லேலூயா. அப்போ கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, கூரையை பிச்சுட்டு வியாதியஸ்தன் தான் வீட்டுக்குள்ளே வருவான். எனக்கான வாக்குத்தத்தம் வராது. வாக்குத்தத்தம் வரணும்னா நான் நினைப்பூட்டணும், தேவனே எனக்கான வேலை, இப்போ எனக்கான கூலியை கொடுங்க, எனக்கான வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்னு காலையில் சொன்னீங்கல்ல, நான் முடிச்சுட்டேன், அந்த எனக்கு கொடுங்க. ஒரு வேலையால் கண்கள் எஜமானின் கண்களை நோக்கி இருப்பது போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருப்பது போல நம்முடைய கண்கள் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவர் என்னுடைய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுங்க, நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறவனாக மாறுகிறார்கள். அப்ப நினைப்பூட்டணும் தேவ சமூகத்துல. அடையாளங்கள் என்பது சாதாரணம் அல்ல, அது நினைப்பூட்டும்படி தேவன் நமக்கு கொடுத்தது. பழைய ராஜாக்கள் காலத்திலலாம் ராஜா அல்லது அரசு ஊழியர்களோ அரசுல நல்ல பதவி வகிச்சவங்களோ அவங்களுக்கு யாராவது எதிர்பாராத ஒரு நன்மையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நன்மை செய்யறதுக்கு அவங்களுக்கு போதுமான எந்த ஒரு செல்வாக்கு இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு அடையாள முத்திரையை கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை, இதை நீ அடையாளமாக வச்சுக்க, இதை நீ காண்பித்து என்னுடைய இடத்துக்கு நீ வா, உனக்கு வேண்டிய வெகுமதி அனைத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு வாங்க. அதுபோல தான் கர்த்தருடைய வாக்கு தத்தம், அது எனக்கு ஒரு அடையாளம். நான் பெற்றுக்கொள்ள போகிற, என் தலைமுறை பெற்றுக்கொள்ள போகிறதான ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம் என் கரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நித்தம் தேவ சமூகத்தில் நான் சொல்லி ஜெபிப்பது என் மேல் விழுந்த கடமை. உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஆபிரகாமுடைய ஜெபம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா திருப்பிக்கோங்க. 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், போதும் இந்த 2 வசனத்தை வாசிச்சோமே, இந்த 2 வசனத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சிருக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்துல சொல்ற வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். இந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு? ஆமேன் சொன்னாரா? இல்ல, ஆபிரகாம் என்ன சொன்னாரு? எனக்கு நீங்க கேடகமான இருக்க வேண்டாம், எனக்கு என்ன கொடுப்பீங்க? நான் பிள்ளை இல்லாம இருக்க, எனக்கு பிள்ளை கொடுப்பீங்களா? ஏன்னா என்னுடைய 75வது வயதுல, அதாவது 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு தானே சொன்னீங்க. அந்த வாக்கு தத்தம் எங்க? இப்ப யார் கேட்கிறா? ஆபிரகாம் கேட்கிறாரு. விசுவாசத்தின் தகப்பனே தன் வாக்கு தத்த வசனத்தை வாய்விட்டு கேட்கும் பொழுது நான் ஏன் கேட்க கூடாது? நான் ஏன் ஜெபிக்க கூடாது?
இன்றைக்கு நம்முடைய பிரதானமான சில தரிசனங்களை, பிரதானமான சில வாக்கு தத்தங்களை நாம் மறந்து மேம்போக்கான காரியத்தின் மேல் நம்முடைய பார்வையை மேய விட்டனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் சில சமயம் இன்னும் நம்மேல் பலிக்காமலே இருக்கிறது. ஆபிரகாம் ஒருவேளை ஆமென் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, எனக்கு நீங்க மகா பெரிய கேடகமாக மகா பெரிய பலனுமாக இருங்கப்பா, ஸ்தோத்திரம் பான்னு சொல்லி தரிசனத்தை நிறைவேற்றல. அவர் கேட்கிறாரு, நறுக்குன்னு கேட்கிறாரு, ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டு வந்தீங்க. நான் பாட்டு கல்தேயர் பூமியில கடந்தேன், அங்கிருந்து என்னைய பார்த்து நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறேன், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், வாக்குத்தத்தம் பண்ணீங்கல்ல, அழைச்சி வந்தீங்கல்ல, உன் இனத்தை விட்டு வா, உன் வீட்டை விட்டு வா, உன் தாய் தகப்பனை விட்டு வான்னு சொன்னீங்கல்ல, பின்னாடியே வந்தேன்ல. அதுக்கப்புறம் எனக்கு இரத்த உறவாக இருந்த லோத்து பிரச்சனை பண்ணுறப்ப அவனோடு சமரசமாக போன்னு சொல்லி அவன் கிழக்க போனா நீ வடக்க போ, அவன் வடக்க போனா நீ தெக்க போ, நீங்கள் தானே சமரசம் பேசுனீங்க, அவனும் போனான்ல. இப்போ எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு யார் ஆண்டவர் இருக்கா? எனக்குன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லையே. இப்ப சரி, லோத்து இருக்கிற வரைக்கும் லோத்து இருக்கான்னு நினைச்சேன், லோத்தும் போயிட்டான். இப்ப என் வீட்டுக்கு விசாரணைக்காரன் அந்த எலியேசர் தான் இருக்கணுமா? இவன் தான் எனக்கு பிள்ளையா? இவன் தான் நீங்க சொன்ன அந்த வானத்தின் நட்சத்திரமா, கடற்கரை மணரா? யாரு கேட்கிறா? ஆபிரகாம் கேட்கிறார். அப்ப நம் தேவ சமூகத்தில் என்ன சொல்லணும்? நினைப்பூட்டணும். வாசிங்க, பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கேட்டான், பெற்றுக்கொண்டான். அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே இவன் தானா, இவரை நான் பிள்ளைய ஏத்துக்கணுமா? சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இது தாண்டா உன் வாக்கு தத்துவம்னு சொல்றீங்களா? நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கே ஊரை கூப்பிட்டு இவன் என் பிள்ளைன்னு பிரதிஷ்டை நான் பண்றேன் அப்படின்னு ஆபிரகாம் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவன் அல்லப்பா உன் கர்ப்ப பிறப்பு. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாக்கு தத்தத்தை மீண்டும் மீண்டும் தேவ சமூகத்தில் சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறார். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். என்ன அனுபவம் தெரியுமா? அடிக்கடி என் வாக்கு தத்தத்தை நான் தேவ சமூகத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். அடிக்கடி என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தையை நான் மீண்டும் சொல்லி சொல்லி உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு மீண்டும் புத்திர சுவிகாரத்தை தருவேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுவதற்கு பதிலாக 15ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நான் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அவர் பேசும்பொழுது ஆபிரகாம், நிறுத்துங்க ஆண்டவரே, என் வாக்குத்தத்தம் எங்க? என் வாக்குத்தத்தை குறித்து என்னோட பேசுங்க, எனக்கு வேற எதுவும் பேச வேணாம். என் தரிசனத்தை குறித்து பேசுங்க, என் வாக்குத்தத்தை குறித்து பேசுங்க. ஏன்னா அது என் தலைமுறைக்குரியது. நித்திய தலைமுறைக்கென்று அடையாளத்தை ஏற்படுத்தினேன் நோவாவோடு பேசினார். இப்ப ஆபிரகாம் கேட்கிறது என்ன தெரியுமா? தற்காலிகமான ஆசீர்வாதம் அல்ல, தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கேட்கிறாரு. நான் கேட்கிற வாக்கு தத்துவம் எனக்கானது அல்ல, அது என் தலைமுறைக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏன்னா ஆபிரகாம் கேட்கிறாரு, வாக்கு தத்துவத்தை நான் பெற்றுக்கொண்டா நான் சந்தோஷமா இருப்பேன், என் தலைமுறை எப்படி இருக்குன்னு தெரியாது. கர்த்தனுக்கு கேடகமா இருப்பாரு, எனக்கு மகா பெரிய பலனமா இருப்பாரு, எனக்கு கோட்டையும் துருகமும் எல்லாமும் இருப்பாரு. ஆனா என் தலைமுறை எப்படி இருக்கும்? ஆபிரகாம் கேட்கறது, என் தலைமுறை எப்படி இருக்கும் ஆண்டவரே? அதுக்கு என்ன நீங்க பதில் வச்சிருக்கீங்க? எனக்கு ஜெபிக்கிறாரு, கேட்கிறாரு, போராடுறாரு. நான் போராடுறேனா தேவ சமூகத்துல? நான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேனா? என் தலைமுறைக்கு என்ன பதில் நான் கேட்கிறேன்? என்னைக்காவது கேட்டிருக்கேனா? தலைவலிக்கு ஜெபம் பண்றோம், இடுப்பு வலிக்கு ஜெபம் பண்றோம், தலைமுறைக்கு ஏதாவது ஜெபம் பண்றோமா? என் காலம் முழுக்க எதுக்குமா ஜெபம் பண்ண? இடுப்பு வலிக்கு தான் ஜெபம் பண்ணேன். காலம் முழுக்க எதுக்குமா ஜெபம் பண்ண? பண தேவைக்காக ஜெபம் பண்ணேன். காலம் முழுக்க எதுக்குமா ஜெபம் பண்ண? அதுதான் தெரியல, ஜெபம் பண்ணேன். ஆனா ஆபிரகாமுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சமூக தலைமுறையை மையப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ஆண்டவரே தலைமுறைக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க, எனக்கு அதை டிக்ளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் தேவ சமூகத்தில் இப்படி ஜெபிக்கணும், அப்பதான் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமோட அங்க என்ன பண்றாரு, மீண்டும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அவனை வெளியே அழைத்து நீ நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். போதும். அப்ப கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துறாரு. ஆபிரகாம் அந்த வார்த்தை கேட்டோன்னா கர்த்தர் அடுத்த எந்த வார்த்தையும் பேசல. அவர் சொல்ல வந்த தரிசன வார்த்தையை நிறுத்திட்டு இப்ப இவன் கேட்கிறதான வார்த்தைக்கு அவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனோடு கர்த்தர் வைத்த அடையாளம். அடையாளம் இல்லாமல் அதிகாரமா யார்ட்டையும் பேச முடியாது. இப்ப ஆபிரகாம் இவ்வளவு அதிகாரத்தோடு பேச காரணம் அவர் கொடுத்த அடையாளம், வாக்கு தத்தம் என்னும் அடையாளம். இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச்சேர வாருங்கள்னு கர்த்தர் அழைக்கிறார்னா எதற்காக அழைக்கிறாரு? என் ரத்தத்தின் உடன்படிக்கை உன்மேல் இருக்கிறபடியினால் அது உனக்கு அடையாளமா இருக்கு. தைரியமாவா, என் ரத்தம் உடையவன் பாவம் உள்ளவனை இருக்க மாட்டேன்ற தைரியத்துல தான் அவர் கூப்பிடுறார். காரணம் ரத்தம் அடையாளம். பாவ மன்னிப்பின் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்ப ஆபிரகாம் தைரியமா பேசுறாரு, தைரியமா போராடுறார், தைரியமா கேட்கிறார். காரணம் என்னோடு பேசினதற்கான அடையாளம், வாக்குத்தத்தம் என் கையில இருக்கு. இவ்வளவு பெரிய மேன்மையான அடையாளத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? இன்னமும் தேவ சமூகத்துல சரியான ஜெபத்தை சரியான வார்த்தையில சரியான நேரத்துல ஜெபிக்காதவனாகவே இருக்கிறேன். நான் இப்படி இந்த வார்த்தையை நான் மறுபடியும் கேட்க விரும்புகிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாய் வந்தார். அல்லேலூயா. தரிசனம் என்பது தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம், சொப்பனமாக இருக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆச்சா, எனக்கு சில சமயம் தீர்க்க தரிசனம் வருது, அதை நான் எப்படி எடுக்கிறேன்? என்னைய பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ போகிற இடத்துலலாம் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உனக்கு கேடகமாய் இருப்பார், அவர் உனக்கு பலத்த துருகமாய் இருப்பார், அவரை உனக்கு முன்பாக வரக்கூடிய சத்துருக்கள் அனைவரையும் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல கர்த்தர் உனக்கு முறியடிக்க கிருபை கொடுக்கிறார், இது கர்த்தர் உண்மையில் வைக்கிற தீர்க்க தரிசன வாக்குத்தத்தன்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். அன்னைக்கு எத்தனை சேர் உடையுன்னு தெரியாது, எத்தனை பாய் கிளின்னு தெரியாது, நான் போட்டிருந்த உடை எந்த திசையில் கிடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு தரிசனம் வருது, சொல்றது தேவன். ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது யாரு? ஊழியக்கார் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசல. ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது நான் துள்ள துடிக்க என்ன பண்றேன்? நெளிஞ்சிக்கிட்டு கிடக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் தெளிவாக இருக்கிறார். முதல்ல வாக்குத்தத்தம் மேலே எனக்கு தெளிவு வேணும். என்னோடு பேசின வார்த்தையில் முதல்ல எனக்கு தெளிவு வேணும். ஆபிரகாம் நெளியில பாம்பாட்டம். ஆபிரகாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆமே நல்லே லூயா ஆவியில நிறையில ஞானம் உள்ளவனா இருந்தார் ஆபிரகாம். ஆண்டவரே நிறுத்துங்க, இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை, எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கான பதிலை முதல்ல சொல்லுங்க. இப்படி யாராவது நம்ம ஜெப கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லை இப்படி ஏதாவது எதிர்பார்ப்போட ஜெப கூட்டத்தில் போய் நம்ம உட்காந்துருக்கோமா? இன்னைக்கு என்ன புதுசாக கிடைக்கும், இன்னைக்கு என்ன பண்ணா புதுசாக கிடைக்கும், இன்னைக்கு எத்தனை மண்ணா சேர்த்து பொறுக்கலாம், இன்னைக்கு எத்தனை காடையை சேர்த்து உருட்டலாம், இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வந்தா உடனே எடுத்துக்கிறோம். ஆபிரகாம் எடுக்கல, ஞானமா கேட்கிறாரு. ஆண்டவரே புதுசு இருக்கட்டும், பழசுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளே நம்ம தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிடுறோம்? ஏலம் விட்டுறோம். இல்லை, அப்படி தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படி போனால் எத்தனை தான் கேட்பீங்க நீங்களும்? இதில் இருக்கிற அத்தனை வசனத்தையும் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? சபை என்ன பண்ணும்? ஆமீன் போட்டு ஆவியில் நிறைஞ்சு அன்னைக்கே விட்டு அப்படியே போயிருமா?
எதுக்கு? பெற்றுக்கொண்டவன் அல்ல, பிடித்து கொண்டவனே பாக்கியவான். அல்லேலூயா. ஆபிரகாம் பெற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல, அதை பிடித்து கொண்டவன் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து தேவனுக்கே திருப்பி கொடுத்த மனுஷன் ஆபிரகாம். என் ஜெபம் அப்படி இருக்கணும். அப்பதான் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கான அடையாளம் எனக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தம். இப்ப கர்த்தரே ஆபிரகாமை வெளியே கூட்டு வர, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அடுத்த வார்த்தையை பேச விடுறானா பாரு, அதுலயே லாக் அடிக்கிறான் நம்மள அப்படின்னு. வா பாரு, என்ன தெரியுது உன் கண்ணுக்கு? நட்சத்திரம் தெரியுது ஆண்டவர், வேற என்ன தெரியுது? தெரியுதா? அது மாதிரிதான் கொடுப்பேன், போ. ஏன்டா இப்படி பாடா படுத்துற அப்படிங்கிறப்ப வசனம் சொல்லுது, 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் ஆபிரகாமுடையதான கேள்விய அவிசுவாசமா நினைக்கலங்க. கர்த்தர் ஆபிரகாமுடைய கேள்வி அவிசுவாசம் என்ன பண்ணல? நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் கேட்கக்கூடாது, ஜெபத்துல போராடக்கூடாது, ஜெபத்துல எது. ஆபிரகாம் பேசினதை கர்த்தர் நீதியா நினைக்கிறாரு. ஏன்னா ஸ்தோத்திரம், இத்தனை நாளா மனுஷன் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாடுறா, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. உனக்கு ஒரு காலம் வரும் மகனே, நான் நிச்சயமா செய்கிறேன், உனக்கு ஒரு காலம் வரும், அதை நான் நிச்சயமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப என் மேல் இருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அதை நான் தேவ சமூகத்தில் நித்தமும் காண்பிக்கணும். அடையாளம், அது ஒரு ஐடி கார்டு. ஐடி கார்டு இல்லாம எந்த இடத்துக்குள்ளேயும் வேகமா நுழைய முடியாது. ஐடி கார்டுக்கான அர்த்தம் என்ன? இவன் இதற்குள் வருவதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. அப்போ வாக்கு தத்தம் என்பது நான் தேவ சமூகத்தில் போராடுவதற்கான முழு உரிமையை எனக்கு அது கொடுத்திருக்கிறபடியினால் நான் தொடர்ந்து 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 அடையாளத்தை நினைப்பூட்ட வேண்டும். தப்பே இல்லை நினைப்பூட்டுறதுல. அப்படி நினைப்பூட்டியது யாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் மாத்திரம் சொல்லி இன்னைக்கு பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஏன்னா இதுல கொஞ்சம் தெளிவா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா போட்டு அடிக்கி அமுக்கி உங்களை வெடிக்க வைக்க நான் விரும்பலை. அளவாக கொடுக்குறேன், பெற்றுக்கொள்ளுங்க, அதை வச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அடுத்த நாள் வாங்க, இன்னும் கொஞ்சம் தரேன், ருசிங்க. டெய்லி என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக ருசிப்போம். ஏன்னா டெய்லி சாப்பிட்டாலும் பிரியாணி என்ன பண்ணாது? திகட்டாது. 50 கிலோ பிரியாணி ஒரு நாளை தின்னு தீர்த்து சொன்னால் அது வேஸ்ட்டாக போகும். அது போல தான் கர்த்தருடைய வார்த்தையை திணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அது வேஸ்ட் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா டெய்லி ருசிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆபிரகாம் அடையாளத்தை தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைக்கான வெளிப்பாடு எனக்கு வேணும். சரி, கொடுத்தார். இப்போ இங்க அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அடையாளத்தை பயன்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள், யாரெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நான் கொஞ்சம் சுருக்கமா வேகமா சொல்ல விரும்புறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. அங்கே கர்த்தர் மோசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அங்க கர்த்தர் ஒரு மோசைக்கு அடையாளம் கொடுக்க, என்ன அடையாளம் என்றால், மோசை கேட்கிறார், ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கும்படி நான் எகிப்து தேசத்திற்கு போனாக்க அங்கு இருக்கிற ஜனங்களை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, நான் தான் உம்மால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? நான் தான் அவர்களை விடுதலை ஆக்கப் போகிறேன் என்ற சத்தியத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதற்கான அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். உன் கரத்தில் இருப்பது என்ன? கோல். அதை கீழே போடு. அது பாம்பாக மாறுகிறது. அது பாம்பாக மாறும் பொழுது அந்த கோலை மறுபடியும் எடு. அது இப்பொழுது எப்படி மாறி இருக்கு? மீண்டும் ஒரு கோலாக மாறி இருக்கு. அப்ப கர்த்தர் கொடுத்த அடையாளம் என்னவென்றால், இதுவே உனக்கு அடையாளம், நீ போ. இதுவே உனக்கு அடையாளம், நீ போ. இது ஒரு பொருளாக நம்ம பார்க்கலாம். ஒரு பொருளாக நம்ம பார்க்கலாம். மோசே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து அவருடைய மரண நாள் வரைக்கும்
அவருடைய கையில் அந்த கோலை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எந்த இடத்துலையும். முச்செடிக்கு மத்தியில மோசேக்கு தரிசனமாய் கர்த்தர் தோன்றினா 80வது வயதுல கையில எடுத்த கோல் அவருடைய மரணம் வரைக்கும் சீனாய் மலையில ஒரு மலை இடத்துல கர்த்தர் அவரை அழைத்து, நான் உனக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் பண்ணினதான பூமி இதுவே என்று சொல்லி பார்னு சொல்லி அந்த பூமியை காண்பித்து மோசையை அங்கே அடக்கம் பண்ண வரைக்கும் மோசையின் கரத்தில் அந்த கோலை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்கலாம். முதல் வாதை வரும்பொழுது அந்த கோலை வைத்து தான் என்ன பண்ணாரு. இரண்டாவது வாதை 10 வாதைகள் அடுத்து செங்கடலுக்கு முன்பாக வரும்பொழுது கோலை உயர்த்தினார். கண்மலையை கொண்டு அந்த கோலை கொண்டு கண்மலை என்ன பண்ணாரு, அடித்தார். அப்ப ஸ்தோத்திரம், மோசே தன் வாழ்க்கை முழுவதும் எதை எடுத்துட்டு போறாரு, கோலை எடுத்துக்கொண்டு போறார். ஏன் அந்த கோலை தன் வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கொண்டு போனார்னா, அந்த கோல் தான் மோசைக்கான அடையாளம். இப்ப மோசே ஜெபிக்கும் போல அந்த கோலை உயர்த்தி காட்டுறாரு, இது நீங்க கொடுத்த அடையாளம் ஆண்டவரே, நீங்க விடுதலையா கொடுத்த வாக்குத்தத்த வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க எனக்கு வழி திறந்து விடுங்க. அப்ப ஒவ்வொரு விஷயம் அந்த கோலை உயர்த்துறாரு. ரெவிதீம் என்ற பள்ளத்தாக்குல யுத்தம் வரும் பொழுது அவருக்கு வெறுங்கையா போனாரா கோலோட போனாரா, கோலை உயர்த்தினார்னு இருக்கும். தன் கையின் மேல் கோலை வைத்து உயர்த்தினார்னு இருக்கும். அப்ப ரெவிதீம் பள்ளத்தாக்குல வரும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் விடுதலையா போகிறோம், இந்த பள்ளத்தாக்கில் இருக்கவங்க பூரா எங்களுக்கு யுத்தம் பண்ணும்படி வராங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த கோலை என்ன பண்ணாரு, அந்த அடையாளத்தை அவர் உயர்த்தி காட்டுறாரு. அந்த அடையாளத்தை தன் வாழ்க்கை முழுக்க கொண்டு போறாரு. யார் ஒருவர் பெற்றுக்கொண்ட அடையாளத்தை தன் வாழ்க்கையின் இறுதி வரை கொண்டு போறாங்களோ, அந்த இறுதி வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம், அந்த அடையாளம் அவர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். 1000 யுத்தத்துக்கு வந்தாலும், 1000 தேவைகள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும், என்னுடைய அடையாளத்தை நான் சரியாய் பயன்படுத்துவேன் என்றால் எனக்கு முன்பாக செங்கடல் பிளக்கும், எனக்கு முன்பாக கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும், எனக்கு முன்பாக எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கி என் தேவனுக்கு ஜெயம் தர போதுமானவராக இருக்கிறார். எனக்கு முன்பாக யுத்தம் வருதா, ரெவிதீம் பள்ளத்தாக்குல யுத்தம் வருதா, நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என் அடையாளத்தை எடுத்து பிடித்தா போதும். நான் தூக்கி பிடித்து இந்த அடையாளத்தை காண்பித்து, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை அல்லவா, நீர் கொடுத்த வாழ்க்கை அல்லவா, நீர் கொடுத்த பிள்ளை அல்லவான்னு சொல்லி அதை உயர்த்த 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 கீழே பள்ளத்தாக்குல யெகோவா நிசி என்கிற தேவன் வெற்றி தந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அடையாளம் எதற்கு? ஆரோனின் துளிர்த்த கோலை உடன்படிக்கை பெட்டியில வைத்ததுக்கான காரணம் என்ன? மன்னாவை கிண்ணியில் எடுத்து உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்ததுக்கான காரணம் என்ன? கர்த்தர் எங்களை போஷித்தார் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் ஆரோனின் குடும்பத்தை ஆசாரிய ஊழியத்துக்கென்று பிரத்யட்சமாய் ஏற்படுத்தினார் என்பதற்கான அடையாளம். அதை யாராலையும் முறியடிக்க முடியாது. அதே போலதான் மோசையின் கரத்தில் இருக்கிற கோலை யாராலையும் முறியடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். உங்க கையில கொடுக்கப்பட்ட அடையாளத்தை போல பல அடையாளங்கள் உங்களுக்கு முன்னாக வரலாம், பல அடையாளங்கள் வரலாம். மோசே இந்த அடையாளத்தை எடுத்துட்டு, ஓ சூப்பர், இது மாதிரி அடையாளம் எவனுக்குமே இல்லையாக்குன்ட்டு இவர் வேகம் எங்க போனாரு, பார்வோன் அரண்மனைக்குள்ள போனார். அரண்மனைக்குள்ள போன உடனே பார்வோனை பார்த்து, பார்வோனே நீ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணு, அனுப்பி வை. இங்க பத்தியா, இது என்ன தெரியுமா, குச்சி நினைச்சியா, இது ஏகோபாதியுடைய அடையாளமாக்கும். போட்டா பாம்பாச்சு. உடனே எல்லாம் பயந்தாங்க. மறுபடியும் எடுத்தாரு, பத்தியா இதான் அடையாளம், விட்டுரு அப்படின்னு திரும்புறாரு பார்வோனு. தம்பி இங்க திரும்ப ஒரு நிமிஷம். மோசையை பார்க்குறாரு, எதுக்கு இவன் இப்போ நம்மளை கூப்பிடுறான், நீ கொடுத்த அடையாளம் இப்போ எனக்கும் அடையாளம் கொடுத்துருக்காரு, உனக்காவது ஒன்று தான் கொடுத்தாரு, என்கிட்ட 10-15 அடையாளம் கொடுத்துருக்காரு பார்க்குறியான்னு. இருக்கிறவன் பூரா குச்சா பூரா, இருக்கிறது பூரா பாம்பா மாறுது. மோசைக்கு ஒரு சந்தேகம், பிளாக்ல வித்துட்டாரோ. நமக்கும் சில சமயத்துல சந்தேகம் வரும். சில சமயங்கள்ல நம்மள்கிட்ட தான் உண்மையை சொன்னாரோ, உண்மையாவே நம்மளை கொண்டு தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரோ. இங்க என்னைய மாதிரி 10 பேர் நிக்கிறானே, அல்லேலூயா, 10 பேர் வருவான். எனக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் போய் சொல்றேன், இல்லை எனக்கு இந்த 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 காரியத்தை கர்த்தர் நீ செய்ய சொன்னார், நான் சொல்றேன். அவன் சொல்றான், இல்லை
உன்ட்ட இருக்கிறது மாதிரி தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்டயும் சொன்னார், அனுப்பாதன்னு சொன்னார் என்கிட்ட சொல்லி இந்த 10 அடையாளத்தை என்ன பண்ணாரு கொடுத்தாருன்னு இவன் போடுறான். கோலா மருந்து மோசையை பார்க்குறாரு, ஆண்டவரே என்னைய கூட்டுவான்னு சொல்லி ஒரு கோலை கொடுத்தீங்க, அவங்கிட்ட அனுப்பாதன்னு சொல்லி 10 கோலை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை என்ன பண்ணுவான் சத்துரு எப்பயுமே. அப்படி ஏற்படுத்தும் பொழுது தேவன் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு, போட்டு மறுபடியும் உன் கோலை கீழே, அவன் அடையாளத்தை மறுபடியும் என்ன பண்ணு, அவன் முன்னாடி வீசு, இப்ப நடக்கிறத பாரு. இந்த பாம்பு மோசையின் கரத்தில் அடையாளம் என்கிற கோலா இருந்த அந்த கோல் பாம்பாய் மாறி அவனுக்கு முன்பாக இருந்த அனைத்து போலி அடையாளங்களையும் முறியடித்து உண்மையை வெளிப்படுத்தியது. கர்த்தருடைய அடையாளம் என்றைக்கும் நீதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். அவர் நீதியை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் மாய்மாலத்தை காண்பித்து சத்துரு நம்மளை பயமுறுத்துவான்னு தெரிஞ்சுதான் எச்சரிக்கையாவே எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தாரு. அதனால தேவ சமூகத்துக்கு முன்பாக போற நாம அவருடைய அடையாளத்தை கொண்டு செயல்படுத்துறதுல என்றைக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா அது ராஜாவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அடையாளம், அது என்னைய காப்பாத்தும். மோசைக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஆனா கர்த்தர் சொல்றாரு, மோசே இப்ப போடு மறுபடியும் கோலை, ஏற்கனவே போட்டுத்தான் பாம்பா மாறிச்சு தெரியுமே, மறுபடியும் பாம்பை காமிச்சு பயமுறுத்தவா போறேன். கர்த்தர், அப்ப காட்டினது வேற, இப்ப ஒண்ணு காட்டுறேன், மறுபடியும் போடு. என் வாக்கு தத்தத்தை நான் எத்தனை முறை தேவ சமூகத்துல கொண்டு போறேனோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அற்புதம். அல்லேலூயா. யாருக்கு புரியுதுன்னு தெரியல. மோசே முறை போட்டப்ப ஒரு அற்புதம், அது பாம்பா மாறிச்சு. 2வது முறை போட்டாரு, அப்பையும் பாம்பா மாறிச்சு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மொத்த பாம்பையும் இந்த ஒரு பாம்பு முழுங்கிருச்சு. இதை எவனும் எதிர்பார்க்கல. நான் எத்தனை முறை கர்த்தருடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்தை நான் வச்சு ஜெபம் பண்ணுறேனோ, நான் ஜெபம் பண்ண ஒரு அடையாளம் இல்லை. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அற்புதத்தை எனக்கு கொடுத்த அடையாளத்தை சொல்லி நான் ஜெபிக்க எனக்கு அற்புதத்தின் மேல் அற்புதம், அடுத்த அற்புதம். இப்போ அதே கோலை கொண்டு தான் சொல்கிறாரு, போடுறா வண்டு வரும்டா, போடுறா தண்ணி ரத்தமாமாண்ட. மோசைக்கு முடியலை, ஏன்னா கொடுத்தது ஒரு அடையாளம். ஒரு அடையாளத்தை வச்சு கர்த்தர் இவ்வளவு காரியத்தை செய்யறாருன்னா அந்த அடையாளத்தை நான் ஏன் நினைப்பூட்டக்கூடாது தேவ சமூகத்தில்? அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டப்ப பாம்பு, 2வது போட்டப்ப ஒரு பாம்பு 10 பாம்பு முழுங்குது, அடுத்த முறை போட்டப்ப வண்டு வருது, அடுத்த முறை போடுறப்ப தவளை வருது, அடுத்த முறை போறப்ப பேனு வருது, அடுத்த முறை போறப்ப தண்ணி ரத்தமா மாறுது, அடுத்த முறை போறப்ப கண்மலை பொழியுது, அடுத்த முறை இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த கோலை வைக்க அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அடையாளம் ஒண்ணுதாங்க, ஆனா அந்த ஒரு அடையாளத்தை வச்சு கர்த்தர் அநேக அற்புதங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். அதை என் வாழ்க்கை முழுவதும் சுமப்பதற்கு நான் ஒரு நாளும் கூச்சப்படக்கூடாது. மோசே அந்த கோலை பிடிச்சிட்டு போறதுக்கு அவர் சங்கடப்பட்டதே கிடையாது. மோசைக்கு இப்ப 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆளா நிக்கிறாரு. மோசே நினைச்சிருந்தா ஒரு தங்க செங்கோல் என்ன பண்ணிருக்கலாம், எடுத்து அப்படி ராஜ் பகதூராட்டம் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாமா இல்லையா? ஆனா அவர் போனாரா? கர்த்தர் எதை அடையாளமாய் கொடுத்தாரோ அதையே பிடித்து கொண்டு போனார். எனக்கு அதிகாரங்கள் வரலாம், எனக்கு ஆசீர்வாதங்கள் வரலாம், என்னுடையதான தோற்றத்தை கர்த்தர் மாற்றலாம், ஆனால் என் அடையாளத்தை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது, பிடிச்சுக்கிட்டே போகணும். இது கர்த்தரே எனக்கு கொடுத்த அடையாளம், இது கர்த்தரே எனக்கு கொடுத்த அடையாளம். அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும். இதுவரைக்கும் வெளிப்படாத சில நீரூற்றுகள் வெளிப்படும். என் தாகம் தீர்க்கப்படுவதற்கு மோசே கோலை கொண்டு அடிக்க கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. என் தாகத்தை தீர்ப்பது எது? என் கரத்தில் கொடுத்த அடையாளத்தை நான் பயன்படுத்தும் பொழுது. தேவ சமூகத்தில் பயன்படுத்துங்க, வாக்கு தத்தத்தை எடுத்து பயன்படுத்துங்க. நிச்சயமா அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். நிறைவேறாம இல்லை. அப்ப இந்த வாக்கு தத்தம் என்பது நான் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? முழங்கால் போட்டு
முடிந்த முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவர் என் கரத்தில் கொடுத்த அடையாளத்தை நான் பயன்படுத்துகிற மனுஷனா என்னைய மாத்துங்கப்பா. வாக்கு தத்தம் என்னும் அடையாளத்தை நான் பயன்படுத்தக்கூடியவனா என்னைய மாத்துங்கப்பா. என் கரத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தீங்க, என்னோட கர்த்தர் பேசுனீங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் கேட்கிறாரே, ஆண்டவரே நீங்க எனக்கு கேடகமா இருப்பது, பலத்த துருகமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன், இதற்கு என்ன பதில் என்று போராடியது போல தேவ சமூகத்துல உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அடையாள வார்த்தையை எடுத்து தேவ சமூகத்துல ஜெபியுங்க. இதற்கு என்ன பதில் ஆண்டவரே? இது எப்பொழுது நிறைவேறும் ஆண்டவரே? தொடர்ந்து கேளுங்க. ஜீசஸ், இது எப்பொழுது நிறைவேறும் ஆண்டவரே? நான் என்னைய பார்த்து பல தீர்க்க தரிசனங்கள் வருது, என்னைய பார்த்து பல தீர்க்க தரிசனங்கள் வருது. ஆனா என்னோடு கர்த்தர் பேசினதை எனக்கு எப்பொழுது நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே? எனக்கு அதுக்கு முதல்ல பதில் வேணும். கேளுங்க தேவ சமூகத்துல. எனக்கு புதிய புதிய தீர்க்க தரிசனம்லாம் வேணாம்ப்பா. என்னைய பார்க்குறவங்களாம் என் மேலே தலையில் கை வச்சு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேணாம்ப்பா. எனக்கு அதில் விருப்பம் வேணாம், நாட்டம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு நாட்டம் தான் இருக்கு. எனக்கு வானத்து நட்சத்திரத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, கடற்கடல் மணலை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, சந்ததி இவ்வனமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சந்ததியை மட்டும் கொடுங்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா. எனக்கு என்னுடைய பிரதான வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, வேற எதுவும் வேண்டாம்ப்பா. மோசே காண்பிக்கிறார் பாருங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க கொடுத்தது இது நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தது. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஜீசஸ், ஆண்டவரே ஆண்டவரே, வில்லை வானத்தின் மேல் வைத்து அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் மனிதனோடு பண்ணின வார்த்தையை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இது நாள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரவாகத்தை இந்த உலகத்தில் வராமல் தடுத்தது போல எங்களிடத்தில் சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அடையாளமாய் காண்பிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை தேவ சமூகத்தை உச்சரித்து ஜெபியுங்க. ஓ ரகடக ரபடக தரணமன சந்தர பௌதரி பலக தரணமா. அவியானவர், என்னோடு நீங்க பேசுனீங்களப்பா, என்னோடு நீங்க பேசுனீங்களப்பா. ஆண்டவர், என்னுடைய வாக்கு தத்தத்தின் எல்லையில யாரையும் நிக்க விட மாட்டேன்னு சொன்னீங்கல்லப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துல, எனக்கு கொடுக்கப்பட்ட பூமியில, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான பூமியில இன்னொருவன் கால் வைத்து உரிமை கொண்டாடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் என் காலை வைக்க உதவி செய்தீரே அப்பா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு கோலியாத்தை முறியடிக்க தாவீதுக்கு கிருபையை கொடுத்து தாவீதை கோலியாத்தின் மேல நிக்க வச்சிங்கல்ல, அது போல ஆண்டவரே இன்றைக்கு என் வாக்கு தத்தத்தின் மேல நான் வந்து நிக்கிறேன், இந்த பூமியில வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்யுங்க. நான் சுமந்து கொண்டு போகிற அந்த பாதையில, இந்த ரெவிதியும் பள்ளத்தாக்குல பல பேர் என்னைய யுத்தம் பண்ணும்படி வந்து நிக்கிறாங்க. நான் அடையாளத்தை காண்பிக்கிறேன், நான் தேவன் கொடுத்த அடையாளம் என்கிற வாக்கு தத்தத்தை காண்பிக்கிறேன். என்னோடு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் கேட்கிறேன். நான் சுகமாய் இந்த யாத்திரையை முடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, நான் சுகமாய் இந்த யாத்திரையை முடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, இந்த யாத்திரையை தடை பண்ணும்படியாக இன்றைக்கு பல பேர் வந்து நிற்கிறாங்கப்பா. அம்மோனியர் நிற்கிறாங்க, அமலேக்கியர் நிற்கிறாங்க. ஆண்டவரே, என் வாக்கு தத்தத்தை கெடுக்கும்படியான போராட்டங்கள் வருது. நீங்க கொடுத்ததை நான் அவர்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா. நான் வாக்கு தத்தத்தில் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நிறைவேற வேணும் ஆண்டவரே, எனக்கு நிறைவேறணும்ப்பா. அதை என் கண்களால் காணணும்ப்பா. மோசே அந்த பூமியை கண்களால் காணும் வரைக்கும் அந்த அடையாளத்தை கையில் எடுத்துக்கிட்டே போறாரு. மோசே அந்த கானான் பூமியை கண்ணால பார்க்கிற வரைக்கும் அந்த அடையாளமாகிய கோலை கையில் எடுத்துக்கிட்டே போறாரு. என் வாக்கு தத்தத்தை நான் கரத்தில் எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். நான் பார்க்கும் வரை நான் போவேன், எனக்கு நிறைவேற்றும் வரை நான் போவேன். ஆண்டு என் கண்களில் காண உதவி செய்யுங்க, என் கண்களில் காண உதவி செய்யுங்க. எஸ், இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம் அமர்ந்திருக்கிற யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாவர் மேலும் ஆண்டு அந்த அடையாளத்தை மீண்டும் கரத்தில் எடுக்க உதவி செய்யுங்க. அடையாளங்களை மறந்தவர்கள் மீண்டும் அடையாளங்களை கரத்தில் எடுக்கட்டும், மேலே உயர்த்தட்டும், மேலே உயர்த்தட்டும், அடையாளங்களை உயர்த்தட்டும், வாக்குத்தத்த வசனத்தை உயர்த்தட்டும். உயர்த்த 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 ஏகோவா நிசி வெற்றி தருவீராக. இந்த யாத்திரையில ஏகோவா நிசி வெற்றி தருவீராக. இந்த யாத்திரையில ஏகோவா நிசி வெற்றி தருவீராக. அமலேக்கியர் வந்தாலும் அம்மோனியர் வந்தாலும் அடையாளத்தை வைத்திருக்கிறதான ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஒரு மனுஷனை முறியடிப்பது போல
முறியடிக்க கிருபை தாங்கப்பா. அடையாளங்கள் கரங்களில் இருக்கிறபடியினால், வாக்கு தத்தங்கள் கரங்களில் இருக்கிறபடியினால், ஓ ரிகடகதகரணமனா, எதிர்த்து நிற்கிற கோலியாத்துக்களை முறியடிக்கிற அபிஷேகம், எதிர்த்து நிற்கிறதான அமலேக்கரை முறியடிக்கிற அபிஷேகம், எதிர்த்து வரக்கூடியதான செங்கடல்களை பிளந்து நடக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. ஓரபல கதரணமன ஷபட கதரணமன சந்துரோ ரீபால கரபட கதரபட கதரணமன. ஆண்டவரே, முன்னேற உதவி செய்யுங்கப்பா. அடையாளத்தோடு முன்னேற உதவி செய்யுங்கப்பா. அடையாளங்கள் வீட்டுக்குள் வைப்பதற்காக அல்லப்பா. பார்வோனுக்கு முன்பாக அந்த கோலை போட்டு ஒரு அற்புதம், மீண்டும் போடுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு அற்புதம். நான் சொல்ல சொல்ல, என் வாக்கு தத்தத்தை நான் சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம். ஒரு வார்த்தை போதுங்க என் வாழ்க்கைக்கு. அந்த ஒரு வார்த்தையை வைத்து என் வாழ்க்கை முழுக்க ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. நான் என் வாழ்க்கையின் பிரதானமான வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க தேவ சமூகத்தில். ஒருவேளை அப்படிப்பட்ட பிரதானமான வாக்கு தத்தம் எனக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், நான் சபையில் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன், நான் வருஷத்துக்கு ஒருக்க எடுக்கிற கார்டு தான் எனக்கு வாக்கு தத்தம்னாக்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில். எனக்கான பிரதான வார்த்தை என்ன ஆண்டவரே? எனக்கான பிரதான வார்த்தை என்ன ஆண்டவரே? என்னுடைய பிரதானமான வாக்கு எது ஆண்டவரே? எனக்கு பலன் கொண்டு திடமானதா இருங்கன்னு சொன்னதை விட எனக்கு வானத்து நட்சத்திரத்தை கொடுத்தது தான் பிரதானமான வாக்கு தத்தம். எனக்கு அது ஒன்று போதும். அந்த ஒன்று ஆபிரகாமை ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நீதியாய் காணப்படுத்தியது போல தேவ சமூகத்தில் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம் வேணாம். ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக போய் தலையை கொடுத்து நீங்க எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நீங்க எனக்கு நன்மையான வாக்கு தத்தம் சொல்லுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு அடையாளம் போதும், எனக்கு ஒரே ஒரு வாக்கு தத்தம் போதும். அது என் 40 வருட வாழ்க்கை முழுக்க நடத்தும்னா அந்த ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் கேளுங்க. முச்செடிக்கு முன்னே தேவன் மோசையோடு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தை, மோசையோடு பேசின அந்த கோலை போடு பாம்பாக மாறும், எடு அது கோலாக மாறும், இதுவே உனக்கு அடையாளம் என்று சொல்லி அந்த அடையாளத்தை 40 வருஷங்கள் 40 வருஷங்கள் 40 வருஷங்கள் ஓரபால சந்தரான பௌதரி படகத ரகடக தகரணமான தினமும் வாக்கு தத்தம் வேண்டாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரத்துல போய் வாக்கு தத்தம் வேண்டாங்க. எனக்கு ஒரு பிரதானமான வார்த்தை வேணும். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு பிரதானமான வார்த்தை வேணும்பா. எங்கள் குடும்பத்துக்கென்று பிரதானமான வார்த்தை வேணும்பா. எனக்கு பிரதானமான வார்த்தை வேணும்பா. என்னோடு பேசின வார்த்தை, என்னோடு கர்த்தருடைய சத்தம் என் காதுகள் கேட்க பேசின வார்த்தை, என்னோடு கர்த்தர் அடிக்கடி இடைபடுகிற வார்த்தை, அடிக்கடி என் சொப்பனத்தில், அடிக்கடி ஊழியக்காரருடைய பிரசங்கத்தில், அடிக்கடி என் நாவில் உச்சரிக்க பண்ணுகிற வார்த்தை. எஸ், மீண்டுமாய் ஞாபகப்படுத்துங்க. கையில் எடுங்க, தேவனுக்கு நேராக நீட்டுங்க. நிச்சயம் அந்த ஒரு வார்த்தை போதும். நிச்சயம் அந்த ஒரு வார்த்தை போதும். எகிப்தின் ராஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு அடையாளம் உங்களை காப்பாற்றும். எகிப்தின் முழு ராஜ்யத்துக்கு முன்பாக அந்த ஒரு அடையாளமாகிய வாக்கு தத்தம் காப்பாற்றும். செங்கடலுக்கு முன்பாக அந்த ஒரு வாக்கு தத்தம் காப்பாற்றும். சோத்திர அமலேக்கருக்கு முன்பாக அந்த ஒரு வாக்கு தத்தம் காப்பாற்றும். ஒன்று போதுங்க, ஒன்று போதுங்க. தேவ சமூகத்தில் ரிபாலா சந்தன மௌரி காரமான சந்தன மௌர கலபர கதர பட கதரபா ரீமோனா காரமான சந்தன மௌரி பலபர ஷகல பல கரபட கதரப. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். எஸ், அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 4ஆம் நாள் மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எங்கள் மேல் பலமாய் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அடையாளம் என் கரத்தில் எடுத்து நான் முன்னோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு அடையாளம். மோசே அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாறினான். ஒரே ஒரு அடையாளம், அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாறினான். ஆண்டவரே, பார்வோனின் சேனைக்கு அவன் அதிபதியாய் மாறினான்.
செங்கடலுக்கு அவன் அதிபதியாய் மாறினான். ஆண்டவரே ரெபிதீமிலே ஆண்டவரே அதிபதியாய் மாறினான். மாறாவுக்கு முன்பாக அதிபதியாய் மாறினான். அடையாளம் ஒன்று, அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இன்று தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கரத்தில் பிடித்து உயர்த்தி செபித்த அநேகரையும் கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவீராக. இந்த 4ஆம் நாள் ஜெபத்திலேயும் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை இதுதான் என்னுடைய பிரதானமான வார்த்தை என்று மீண்டும் அதை கையில் எடுத்தவர்கள், மீண்டும் அதை தேவ சமூகத்தில் போட்டவர்களுக்கு ஆண்டவரே பல அதிபதிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. பல காரியங்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பல அற்புதங்கள் நடக்க உதவி செய்வீராக. ஒரே கோல், ஒரே அடையாளம், பல அற்புதங்கள் என்பது போல ஒரே வாக்குத்தத்தம், பல அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அற்புதங்கள் நடக்கட்டும்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.